என்ன முடிவு எடுக்கிறார் அப்படிங்கிறது அண்ணன் எடப்பாடியார் சரியான முடிவை தான் எடுப்பார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் நடக்கிற இந்த கூட்டணி எனக்கு தமிழ்நாடு முழுவதுமே என்னுடைய ஊர், என்னுடைய மக்கள். என்ன முடிவு அண்ணன் எடப்பாடியார் எடுப்பாரோ அது சரியான முடிவாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் திரும்ப திரும்ப உறுதி செய்வேன். பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த பயணம் இப்போ தான் தொடங்கியிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நான் இப்போது புதுசாக இல்லை, பல வருஷமாக என் மனசுக்கு ரொம்ப நெருங்கிய ஊரும் மக்களும் ராஜபாளையம் தான். ராஜபாளையம் போட்டி இடணும் அப்படிங்கிற ஒரு விருப்ப மனு நான் தாக்கல் பண்ணியிருக்கேன். என்ன முடிவு எடுக்கிறார் அப்படிங்கிறது அண்ணன் எடப்பாடியார் சரியான முடிவை தான் எடுப்பார். ஆனால் என்ன நடந்தாலும் சரி, இந்த வரப்போகிற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் நடக்கிற இந்த கூட்டணி போட்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக வெற்றி பெறும். அதுக்கான அத்தனை முயற்சி நான் செய்வேன், என் கூட நிற்கிற ஒவ்வொருத்தருமே செய்வார் அப்படிங்கிற உறுதி இன்னைக்கு எனக்கு மறுபடியும் கிடச்சிருக்கு. தொடங்கிட்டேன்னா இது புதுசாக இன்னைக்கு நேற்றுக்கு பண்ணது இல்லைங்க. பல வருஷமாக என்னுடைய தொடர்பு இருந்துகிட்டே இருக்குது. பெண்களோடவும், அதுக்கப்புறம் இளைஞர்களோடவும், விவசாயிகளோடவும் அந்த தொடர்பு இத்தனை வருஷமாக இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு சில விஷயங்களை மனசு அந்த ஒரு ஈர்ப்பு வரும். எனக்கு தமிழ்நாடு முழுவதுமே என்னுடைய ஊர், என்னுடைய மக்கள். ராஜபாளையம் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அறிமுகம் ஆனதில் என் மனசில் ஒரு நீங்கா இடம் பிடிச்சிருக்கு. இது அங்கே இருக்கிற மக்கள் அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை. அவங்களுக்கு இந்த தேர்தலில் அவங்களுக்காக போட்டியிட்டு அவங்களுக்கு இன்னும் வேலை செய்யக்கூடிய, பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருப்பேன். இருந்தாலும் இல்லைன்னாலும் கூட என்னுடைய அவங்களுக்கான சேவை கண்டிப்பாக தொடரும். சில பட்டியல் பரிந்துரை பட்டியலை கொடுத்திருக்கிறதா ஒரு தகவல் வருது. அவங்களும் ராஜபாளையத்தை கேட்டிருக்கிறதா ஒரு தகவல் விருப்பப்படுறாங்க. ஒருவேளை கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்டால் நீங்க என்ன முடிவு அண்ணன் எடப்பாடியார் இருப்பாரோ அது சரியான முடிவாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் திரும்ப திரும்ப உறுதி செய்கிறேன். நீங்க ஒரு சீனியரா படத்துலையும் சரி, பொலிட்டிக்ஸ்லயும் சரி, விஜய்க்கு அவருக்கு என்ன அட்வைஸ் சொல்ல முடியும்னா, அவர் நிறைய சிக்கல்களை சொல்லிட்டு வர்றாரு. படம் ரிலீஸ்ல இருந்து சிபிஐ என்கொயரி வர எல்லாமே பார்த்துட்டு என்ன சொல்லுங்க? நான் அட்வைஸ் கண்டிப்பாக நான் யாருக்குமே சொல்ல மாட்டேன். ஏன்னா எல்லாருடைய பாதை அவங்களுடைய பாதையாக தான் அமையும். அது அவங்களுடைய செயல்கள், அவங்களுடைய ஆலோசனைகளின்படி அவங்களுடைய பாதை அமையும். என்னவென்றால் பொது வாழ்க்கை, அது சினிமா துறையாக இருந்தாலும் அரசியலாக இருந்தாலும் ஒரு கடினமான பாதை தான். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை. அந்த பாதையில் அவரும் கடந்து வந்துட்டுருக்காரு. என்னென்ன செயல்பாடுகள் அவரோடது ஒவ்வொரு கட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாரையும் பார்க்குறோம். ஒரு நல்ல முயற்சி, மக்களுக்காக சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு நேர்மையான முயற்சி யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை. இல்லைங்க, அதுக்கான வாய்ப்பு இல்லைங்க. இது நம்ம மக்களுடைய விருப்பங்களை மட்டும் இல்லாமல் ஒரு கல விவரங்கள் உண்மையாலே புரிஞ்சுக்கிட்டவங்க யாராக இருந்தாலும் இது உண்மை அப்படிங்கிறது நம்பவே மாட்டோம். பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த பயணம் இப்போ தான் தொடங்கியிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு தேர்தலை கூட சந்திக்காத நிலையில பல்வேறு, அதாவது அனுமதி கொடுப்பதற்கான காவல் மரத்திலிருந்து இன்னைக்கான சிபிஐ என்கொயரி வரைக்கும் நிறைய சிக்கல்களை அதுதான் சொல்கிறேங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய பாதை இருக்கும். அது அவங்களுடைய செயல்பாடுகளால் உருவாக்கின பாதையாக இருக்கும், இல்லை அது நடக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு சில காரணங்களால் இருக்கும். என்ன இருந்தாலும் சரி, பொது வாழ்க்கைன்னு வந்த பிறகு என்ன சவால் நமக்கு சந்திக்க வேண்டிய வந்தாலும் அதை நம்ம எப்படி எதிர்கொள்கிறோம் அப்படிங்கிறது, நம்ம எப்படிப்பட்ட ஒரு பப்ளிக் ஃபிகராகவோ இல்லை தலைவராக நம்ம அமைவோம் அப்படிங்கிறது நம்ம செயல்களால் தான் உறுதியாகும். 100% வெற்றி, எங்களோட வெற்றி. 26 தேர்தலில் புதியவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் மக்கள் என்னங்க 26 தேர்தலில் புதியவர்களுக்கு இடம் கொடுக்கணும், ஆண்டவர்களே ஆண்டவர் அப்படின்ற ஒரு கருத்து மக்களிடையே இருக்கிறதா சொல்றாங்க. இது பற்றி புதியவர்களுக்கும் வரணும். எல்லாத்த விட மக்களுக்கு யார் முழு மனசோட நல்ல
எஃபெக்டிவான முறையில் மக்களுக்காக யாரால் வந்து செயல்பட முடியும், யாரால் உழைக்க முடியும் அப்படிங்கிற அந்த நபர்களுக்கு தான் கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. நன்றி, நன்றி, வணக்கம். அதே மைக் அப்படியே நிட்டுங்க. இதோட தமிழக மக்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.